மறைந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ மத தலைவர் போப் பிரான்சிஸின் இறுதிச் சடங்குகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. அது தொடர்பான காட்சிகளை நியூஸ் தமிழ் வாயிலாக தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தருணத்தில் எம்மோடு இணைகிறார் மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரஹ்மான் அவர்கள் தொலைபேசி வாயிலாக. வணக்கம் திரு ரஹ்மான். போப் பிரான்சிஸ் அவர்களுடைய இறுதிச் சடங்கானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது உலகத்தில் எத்தனையோ மத தலைவர்கள் இருந்தாலும் இந்த போப் பிரான்சிஸ் அவருடைய பெருமை இன்றளவுக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. முக்கியமாக அந்த போப் அப்படின்ற ஒரு பதவியானது அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதில் பல கேள்விகள் இருந்தாலும் முதலாவது நான் உங்ககிட்ட கேட்க விரும்புகிறது, தற்பொழுது மறைந்திருக்கக்கூடிய இந்த போப் பிரான்சிஸ் அவர்களுடைய பெருமை. ஏன்னா அவர் தன்னுடைய இறுதிச் சடங்கு கூட ரொம்பவும் ஆடம்பரம் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு விரும்பியிருக்காரு. அவருடைய இந்த காலகட்டத்தில் அவர் எப்படியான ஒரு தந்தையாக இருந்தார், அது தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம். புனித வாட்டிக்கன் நகரில் போப் பிரான்சிஸினுடைய இறுதிச் சடங்கு தற்போது நடைபெற்று வருகிறது. போப்பாண்டவர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொருவருமே தனித்துவம் வாய்ந்தவர்கள் தான். ஒவ்வொரு போப்பாண்டவரினுடைய பதவி காலமும் அதற்குரிய தனித்துவத்தோடு தான் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் கூட போப் பிரான்சிஸை பொறுத்தவரையில் மற்ற போப்பாண்டவர்களில் இருந்து இவர் வேறுபட்டவராக, மிகுந்த தனித்துவம் கொண்டவராக பார்க்கப்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. முதலில் போப் பதவி என்பது கத்தோலிக்க திருச்சபையினுடைய அது தலைமை பதவியாகும். உலகம் முழுவதும் வாழக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுடைய தலைவராக அவர் பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்ல, வாட்டிக்கன் அரசு அது ஒரு நகர அரசாகும். வாட்டிக்கன் சிட்டி ஸ்டேட் என்று சொல்வார்கள். அந்த வாட்டிக்கன் அரசினுடைய தலைவராகவும் போப்பாண்டவரே இருக்கிறார். அப்படி அந்த பதவிக்கென்றே ஒரு பெரிய பெருமையும் தனித்துவமும் இருக்கிறது. அந்த பொறுப்புக்கு அவர் 16ஆம் பெனடிக்ட் 2013ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் போப் பதவியிலிருந்து விலகியதை தொடர்ந்து போப் பிரான்சிஸ் மார்ச் 13ஆம் போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட்டார். அவருடைய இயற்பெயர் என்பது பிரான்சிஸ் அல்ல, அது அசிசி பிரான்சிஸ் என்று சொல்லக்கூடிய புனிதரனுடைய பெருமைப்படுத்தக்கூடிய வகையில் அவர் போப்பாக பதவியேற்றதன் பிறகு அவருக்கு வழங்கப்பட்ட பெயர் என்பது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்ததுதான். இருப்பினும் கூட அவர் மறைந்திருக்கக்கூடிய அவர் காலமான இந்த தருணத்தில் அவரது வரலாறு, அவரது பெருமைகள், ஏன் அவர் தனித்துவம் கொண்டவராக அறியப்படுகிறார் என்பதையெல்லாம் ஒருமுறை திரும்பி பார்ப்பது என்பது நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு செய்தியாகவே இருக்கும் என்கிற வகையில் தான் நாம் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். போப் பிரான்சிஸை பொறுத்தவரையில் அவர் அர்ஜென்டினாவுடைய பியூனஸ் அயர்ஸ் நகரில் பிறந்தவர். அர்ஜென்டினா என்பது ஐரோப்பா கண்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய நாடு அல்ல, அது ஒரு தென் அமெரிக்க நாடு, லத்தீன் அமெரிக்க நாடு என்று சொல்லப்படுகிறது. இப்படி அந்த அர்ஜென்டினா ஐரோப்பா கண்டத்தில் இல்லை, அது ஒரு தென் அமெரிக்க நாடு, லத்தீன் அமெரிக்க நாடு என்று நாம் சொல்வதற்கு காரணம், போப்பாண்டவர்களில் முதலாக அமெரிக்க கண்டத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட போப் பிரான்சிஸ் தான். அது மட்டுமல்ல, ஒரு லத்தீன் அமெரிக்க நாட்டிலிருந்து போப்பாக தேர்வு செய்யப்பட்டவரும் அவர்தான். அதனால் தான் நாம் அர்ஜென்டினா என்கிற அந்த நாடு தென் அமெரிக்க நாடு என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. அது மட்டுமல்ல, பூமியினுடைய தென் அரைக்கோளத்தில், நம் இந்தியா போன்ற நாடுகள் பூமியினுடைய வட அரைக்கோளத்தில் அமைந்திருக்கின்றன. ஆனால் இந்த அர்ஜென்டினா நாடு பெருமளவிற்கு பூமியினுடைய தென் அரைக்கோளத்தில் அமைந்திருக்கிறது. சதர்ன் ஹெமிஸ்பியர் என்று சொல்வார்கள். அப்படி தென் அரைக்கோளத்திலிருந்து முதலாக போப் பதவிக்கு வந்தவரும் பிரான்சிஸ் தான். இப்படி அந்த பதவிக்குரிய பெருமை, தனித்துவம் என்பதை தாண்டி போப்பாக பிரான்சிஸ் பதவியேற்றதே இந்த வகையில் தனித்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாம ஜெசூட் என்று சொல்லக்கூடிய அந்த இயேசு சபை என்று சொல்வார்கள், அந்த ஜெசூட் இதிலிருந்து வந்த முதல் போப்பும் பிரான்சிஸ் தான். இப்படி அவர் அந்த வரும்பொழுதே, அந்த போப் பதவிக்கு வரும்பொழுதே ஒரு தனித்துவமாக அறியப்பட்டிருக்கிறார். இதற்கு முன்னர் 8ஆம் நூற்றாண்டில் 3ஆம் கிரகரி என்று சொல்லக்கூடிய ஒருவர் சிரியாவிலிருந்து போப்பாக இருந்திருக்கிறார். அப்படி 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு எடுத்துக்கொண்டோமே ஆனால் ஐரோப்பா கண்டத்திற்கு வெளியே பிறந்து வளர்ந்த ஒருவர், அதுவும் குறிப்பாக அமெரிக்க கண்டத்தை சேர்ந்தவர், அதிலும் தென் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர், பூமியுடைய தென் அரைக்கோளத்தில் பிறந்தவர் என்கிற வகையில் போப் பிரான்சிஸ் தான் முதலாக இந்த பெருமைகளுக்கெல்லாம் உரியவராக அறியப்படுகிறார். அப்படி அவர் பதவிக்கு இந்த பெருமைகள் மூலம் வந்தாலும் கூட பொதுவாக போப்பாண்டவர்கள் அந்த பதவிக்கு வந்ததன் பிறகு உலகினுடைய கண்ணில் பெருமளவிற்கு அவர்கள் தென்பட மாட்டார்கள்.
அவர்களை பற்றிய பெரிய அளவிலான அந்த செய்திகள் என்பது பொதுவெளிக்கு வருவது என்பது இருக்காது. அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இன்விசிபிள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் இருப்பார்கள். அங்கு வழிபடக்கூடியவர்கள், அந்த திருச்சபையை சார்ந்தவர்கள், அவரை பின்பற்றக்கூடியவர்கள் அவரை நன்கு அறிந்திருப்பார்கள். ஆனால் இந்த உலகம் முழுவதும் ஒப்பிடும் பொழுது அந்த பொதுவெளிக்கு என்று வரும்பொழுது அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இன்விசிபிள் என்கிற ஒரு நிலையில் தான் இருப்பார்கள். ஆனால் போப் பிரான்சிஸை பொறுத்தவரையில் அப்படி அல்ல. அவர் உலகம் முழுவதும் நன்கு அறியப்பட்டவராகவே எப்போதும் இருந்து வந்திருக்கிறார். அதற்கு காரணம் அவர் பின்பற்றிய அந்த அணுகுமுறைகளும் அவர் கொண்டிருந்த கொள்கைகளும் தான் என்பதை பார்க்கிறோம். முதல்ல அவர் மிகவும் எளிமையானவர். இதுதான் எல்லோராலும் சுட்டி காட்டப்படுகிறது. அந்த போப் பதவி என்பது கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைமை பதவி என்றாலும் கூட, வாட்டிக்கன் அரசினுடைய தலைவர் என்ற போதிலும் கூட அவர் மிகுந்த எளிமை விரும்புவோராக இருந்தார். அதுதான் அவர் உலகம் முழுக்க அவர் இன்று பேசப்படுவோராக இருப்பதற்கு காரணம், முதல் காரணம் அவருடைய எளிமை. இரண்டாவதாக கடவுளினுடைய கருணை என்பதில் அவருக்கு இருந்த உறுதிப்பாடு. உலகம் முழுவதும் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கின்றன. துன்பப்பட்டு அல்லல்பட்டு வேதனைப்படுபவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். போர்கள் நடக்கின்றன, சமூக கொந்தளிப்புகள் இருக்கின்றன, கோவிட் போன்ற பெருந்தொற்றுகள் உருவாகின்றன, ஏழ்மை இருக்கிறது. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக கடவுளினுடைய கருணை அமையும் என்பதில் அவருக்கு இருந்த உறுதிப்பாடு. அந்த உறுதிப்பாட்டை அவர் அழுத்தம் திருத்தமாக எடுத்து வந்த முறை, அது இரண்டாவதாக அவர் இன்று அவர் புகழ்பெற்றவராக அறியப்படுவதற்கு காரணம். மூன்றாவதாக ஏழைகள் மீது அவர் கொண்டிருந்த அந்த ஒரு கருணையும் அன்பும். ஏழைகள் குறித்து அவர் எப்போதும் கவனம் கொண்டவராக இருந்தார். போப் என்கிற அந்த பதவி என்பது உலக அளவில் போற்றப்படக்கூடிய, உலக தலைவர்கள் மதிக்கப்படக்கூடிய ஒரு பெரும் பதவியாகும். அப்படிப்பட்ட ஒரு பதவியில் இருந்த போதும் கூட அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே ஏழைகள் குறித்த ஒரு கவலை கொண்டவராக, ஏழைகள் குறித்த ஒரு கருணை கொண்டவராக, ஏழைகளினுடைய ஏற்றத்திற்கு சிந்திக்கக்கூடியவராக, கடையனுக்கும் கடைத்தட்டம் என்று சொல்வார்களே அதுபோல் சிந்திக்கக்கூடியவராக இருந்தார் என்பது அவருக்கு இருந்த மிக முக்கியமான ஒரு பெருமையாகும். அதே போல கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவர் என்ற போதிலும், கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர் என்ற போதிலும் கூட உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மதங்களுக்கு இடையான உரையாடல் சாத்தியம் என்று அவர் போப்பாக இருந்து அவர் கருதினார். இதுதான் மற்ற போப்புகளில் இருந்து அவரை தனித்துவமாக காட்டுவது. மதங்களுக்கு இடையான உரையாடல், மதங்களுக்கு இடையான அமைதி, மதங்கள் கைகோர்த்து செயல்பட முடியும் என்கிற அந்த ஒரு நம்பிக்கை, அதற்கான உறுதிப்பாடு இந்த போப் பிரான்சிஸுக்கு இருந்தது. இந்த காரணங்கள் காரணமாகத்தான் அவர் உலகம் முழுவதும் இன்று அவரது மறைவுக்கு பிறகும் போற்றப்படக்கூடியவராக, உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் அவரது மறைவுக்காக கண்ணீர் வெடிக்கக்கூடியவராக அவர் இருப்பது என்பதை பார்க்கிறோம்.